அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் சேமா வைரலா போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் போட்டு நடந்தா இருப்பாருங்க. அந்த புகைப்படம் சேமா வைரலா போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த இண்டி கூட்டணி திமுக உட்பட இந்த இண்டி கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்களாம் வாய்க்கிலேயே பேசுவாங்க. நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கோம், நாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணோம் தெரியுமா அப்படின்னு வாயிலே வடைய சுடுவாங்க. ஏன் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு பாருங்க, விவசாயிகள் மீது கூண்டாஸ் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். ஆனா வாய்க்கிலேயே என்ன பேசுவாங்க, நாங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கோம், விவசாயத்தை எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு வாயில வடையா சுடுவாங்க. அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளோட நண்பனாக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்திட்டு வராரு. தமிழகத்தில் கூட விவசாயிகள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் யாத்திரை போன போது தக்காளி விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிற ஒரு காட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் மத்தியில் பேசுற காட்சியை கூட காண முடிஞ்சது. தக்காளியுடைய விளைச்சல் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆண்டு 3 மாசத்துக்கு விளைச்சல் இருக்கும். 40 பெட்டி, இந்த மாதிரி 40 பெட்டி. ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும்? 15 கிலோ. ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 600 கிலோ இருக்கு. தக்காளி நாத்து தக்காளி வந்து நம்முடைய பலனுக்கு எப்போ 3 மாசம் 3 மாசம் இந்த மாசம் ஒரு நாத்து நெட்டு இங்க வர 10 ரூபா நாத்துக்கு ரேட். சரி, இப்படி விவசாயிகள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. விவசாயிகள்ல இருந்து சாமானிய மனிதர்கள் வரைக்கும் எப்ப தேர்தல் தேதி அறிவிப்பாங்க, இந்த திமுக அரசை விரட்டி விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற கோவத்துல தேர்தல் தேதி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க.